இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு இந்த டிராக்டருமே சேர்த்து கொடுத்துருவாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் எனக்கு வேண்டாம், வாங்கினா 40 ஏக்கருக்கு மேலே தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்து வச்சுருக்கோம். மொத்தம் 43 ஏக்கரு. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஊரே நம்மக்கிட்ட இருந்த மாதிரி இருக்குது. 43 ஏக்கர்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 17 ஏக்கரில் வயல் தான், ஃபுல்லாக நெல் அறுவடை பண்ணுறாங்க. அதே மாதிரி மீதி வந்து ஒரு 20-25 ஏக்கரில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செம்மரம் அப்ரூவல் லைசன்ஸோடு வளர்க்குறாங்க. அதே நேரத்தில் 300 தேக்கு மரம் இருக்குது, 2500 தென்னை மரம் இருக்குது, 3 கிணறு, 7 போர். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். 50 ஹெச்பியிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு 7 போர் மொத்தமே ஃப்ரீ சர்வீஸ் தான். இதே மாதிரி பெரிய கிணறு மொத்தம் 3 இருக்குது. மாட்டு பண்ணையோடு சேர்த்து மாடுகளும் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ண மொத்தம் 17 ஏக்கர் வயல். அறுவடை பண்ண நெல்லை வைக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வைக்கோல், மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் ஸ்டோர் பண்ணுறதுக்குமான ஷெட்டு தான் இது. ஃபுல்லாக கர்நாடக பொன்னி அறுவடை பண்ணி ஜம்முன்னு போட்டிருக்காங்க. நம்ம தோட்டத்தையும் பண்ணையும் பராமரிக்கிறவங்க தங்குறதுக்கான ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு தென்னை மரத்தில் மட்டும் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட மண், மொத்தம் 2500 தென்னை மரம், மொத்தம் 41 ஏக்கர். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இது 3 டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 41 ஏக்கரை 3 பேராக வாங்கலாம். ஒரு 18 ஏக்கர் ஒன்று, ஒரு 7.5 ஏக்கர் ஒன்று, ஒரு 14 ஏக்கர் ஒன்று, இப்படி 3 ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே ஆவரேஜாக நம்ம செல்லர் அறிவிச்சிருக்க விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 27.5 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே நெகோஷியபிள். 1 ஏக்கருக்கு 27.5 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. இமீடியட் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு சைட் விசிட்டுக்கு வாங்க. சூப்பரான ஒரு பண்ணை பூமிங்க. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை நீங்கள் இதில் வச்சு விவசாயத்தை மட்டுமே நம்பி வேறு லெவலில் நீங்கள் வந்து வருமானம் பார்க்கலாம். ஏன்னா நெல்லில் மட்டுமே இவங்களுக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணாங்கன்னா 15 லட்சம் ரூபா நெல்லில் மட்டும் வருமானம் வருது. தென்னை மரம்லாம் பார்த்துடுங்க, நீங்களே கணக்கு போட்டுவிடுங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மறக்காமல் நம்ம இதில் டேக் பண்ணுங்கள்.